ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபர்ட்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபின்ச்சஸ் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்சதால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியும். ஃபின்ச்சஸ் அப்டேட்டும் அங்கே லவ் பேர்ட்ஸ் ஃபீமேல் நம்மகிட்ட செட் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீமேல்லாம் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். ஃபீமேல் அண்ட் மேலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். அதை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்சளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபின்ச்சஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா 3 பேர் வந்து இருக்குது. அந்த 3 பேரில் ஒரு பேர் வந்து சிக்கு நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டுச்சு. அந்த ஒரு பேர் தான் இந்த பேர் பார்த்திங்கன்னா 2 சிக்கு நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டுச்சு. அந்த 2 சிக்கையும் நான் வந்து உடலை காட்டுறேன் பாருங்கள். ரெண்டுமே பிளாக் ஃபேஸு, அதாவது நம்ம புது மாடல் ஃபின்ச்சஸாக வந்திருக்கு. என்ன வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபுட்டு. இது வந்து சோறு தான், நம்ம சாப்பிட்ற சோறு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா உப்பு போடாமல் இதுக்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா உப்பு கொஞ்சம் இந்த உப்பு சத்து ஏறியும் ஃபின்ச்சஸ் வந்து இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கஷ்டம் பார்க்காம நீங்கள் வந்து கொஞ்சோண்டு அரிசி எடுத்து நீங்கள் தனியாக வச்சாலே போதும். ஏன்னா 3 ஜோடி நம்ம வச்சுருக்கோம். 3 ஜோடிக்கு நம்ம ஒரு கை அரிசி தான் போட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கடுத்து வடிகட்டிட்டு நம்ம வந்து சோறு வந்து வச்சுருக்கோம் 3 ஃபின்ச்சஸுக்கும். இந்த பேர் பார்த்தீங்கன்னா 2 சிக்கு வந்து நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டுச்சு. நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ காட்டினா பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுமே இந்த சிக்கு தான் நெக்ஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் கணக்கு பண்ணி வந்திருக்கு. மேல் அண்ட் ஃபீமேலாக அப்படின்னா இன்னும் தெரில, பட் இது இன்னும் 2 வீக்கில் தெரிஞ்சிடும். மேல் அண்ட் ஃபீமேல் வந்து நம்ம நோஸ் வச்சு தான், அதாவது மூக்கு வச்சு தான் கண்டுபிடிப்போம். அந்த பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து நம்ம அதுக்கு வந்து பாக்ஸ் மாற்றிருக்கோம். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். 2 சிக்கு வந்து நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டுருச்சு. அதுக்கடுத்து இந்த பேர் பார்த்தீங்கன்னா 3 எக் வந்து வச்சிருச்சு. 3 எக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிக்கு தான் ஹேட்ச் ஆகிருக்கு. மிச்சம் 2 எக் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு கிளச்சு. கீழே, அதாவது நம்ம கேஜில் வந்து கீழே கூண்டில் இருக்குது. அதனால் கீழே வந்து எலி ஓடுறது, இந்த பள்ளி ஓடுறது அந்த மாதிரிலாம் பார்த்து பயந்து தான் இது வந்து ஒரே ஒரு சிக்கு மட்டும் ஹேட்ச் ஆகிருக்கு. இது வந்து 3 சிக்கு ஹேட்ச் ஆகும் அப்படின்னு வந்து சுத்தமாக தெரியல. நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் வந்து கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோடில் வந்து போடுறேன் எத்தனை சிக்கு டோட்டலாக ஹேட்ச் ஆகுது அப்படின்னு. இந்த பேர் வந்து நம்ம வந்து இதுக்கும் இதை ஃபஸ்ட் கிளச் தான். நம்ம மேலே உள்ள 2 சிக்கு வந்து நெக்ஸ்ட் பண்ணி விட்டு பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஃபஸ்ட்டு கிளச் தான். 2க்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளச் தான். அது வந்து 2 சிக்கு வந்து நெக்ஸ்ட் பண்ணி விட்டுச்சு. ரெண்டுமே ஒயிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிக்கு ஹேட்ச் ஆகிருக்கு. இது வந்து எத்தனை நாளில் நெக்ஸ்ட் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கிட்ட ஆயிரும். 20 நாள் மேக்ஸிமம் 18 நாளாட்டு ஆகும் நெக்ஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ எடுக்கிறத வந்து ஃப்ளாஷ் லைட் எப்போவுமே ஆன்லாம் இருக்கும். அதனால் நம்ம மற்ற ஃபின்ச்சஸ் பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மள்கிட்ட பழகிருச்சு. நான் வீடியோ எடுக்கிறத தெரிஞ்சும் அது பாட்டுக்கு வந்து சோறை சாப்பிட்டுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பேட்ஸை கேர் பண்ணணும். நீங்கள் வந்தாலே அது வந்து பயப்படக்கூடாது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஃபின்ச்சஸ் பார்த்திங்கன்னா சடக்குன்னு பயந்துட்டுனா பார்த்திங்கன்னா பேரே ஆகாது. அதுக்கடுத்து எக் வச்சாலும் வெளியில் தள்ளி விடும். அந்த மாதிரி பிரச்சனை வரும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபின்ச்சஸ் இருந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக 2 சிக்கு வந்து நெக்ஸ்ட் அவுட் ஆக்கி விட்ருக்கு அப்படின்னா அந்த சிக்கை பார்த்துடலாம். இந்த 2ம் பேர் மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஒன்று வந்து மேல் கன்ஃபார்ம் எனக்கு தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. ஃபேஸை பாருங்களேன், நல்லா அந்த ஐஸ் ஷேடுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் லைன் அடிச்சிருக்கு பாருங்க. அடுத்த அந்த நெஞ்சு சைடெலாம் பிளாக் அடிச்சிருக்கு. இது வந்து பிளாக் சிக்குன்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபுல் நேம் இதை பற்றி தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு நேம் ஒழுங்காக தெரில. 2 சிக்குமே நல்லா வந்து பெருசாகிட்டு, அதாவது அடல்ட் ஆக போகுது. சீக்கிரமே அது வந்து ப்ரீடிங்க்கு ரெடி பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம வந்து லவ் பேர்ட்ஸுக்கு சொல்லியிருந்தோம். லவ் பேர்ட்ஸ் பார்த்துலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேலும் ஒரு மேலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு எண்டில் நிற்க பார்த்தீங்களா, அது வந்து மேலு க்ரீன் கலரு. அந்த மேலும் அடுத்த லெஃப்ட் சைடு அந்த வலையில் நிற்க பார்த்தீங்களா லாஸ்ட்டில், அது ஃபீமேலு. இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணது வந்து பக்கத்தில் உள்ள பெட் ஷாப்பில் தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், எந்த பேட் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு. இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். இது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிட்டு, பட் இது வந்து ப்ரீடிங் ஆகலை. அதுக்கடுத்து இன்னும் 2 பேர் வந்து காட்டுறேன். அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா நல்ல பேர் ஆகிட்டு, பட் இன்னும் ப்ரீடிங் வந்து ஸ்டெப்பே இல்லை. அது அதாவது பானையை நம்ம வந்து கெட்டியாச்சு ப்ரீடிங்க்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரீடிங்கே ஆகலை. நான் அந்த 2 பேரையும் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுற பாருங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட லவ் பேர்ட்ஸ் பேர் ஆகி எக் வைக்காமல் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள். என்ன பிரச்சனை, நீங்கள் வந்து மாற்றினீங்களா இல்லை அது தன்னால் எக் வச்சிருச்சா அப்படின்ற மாதிரியும் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் விடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த 2 பேரும் நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த 2 பேர் தான் லெஃப்ட் சைடு நிற்கிறது ஒரு பேர்,
ரைட் சைடு நிற்கிறது ஒரு பேர். அந்த பேரோட ஃபீமேல் பார்த்தீங்கன்னா பாட்டுக்குள்ளே தான் பானைக்குள்ளலாம் போய் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டு, ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரீடிங் ஸ்டெப்பே இல்லை, எக்கும் வச்ச மாதிரி இல்லை. இது எக்கு வைக்குமா அப்படின்றதும் தெரில, இல்லைனா ஃபீமேல் மாத்திர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் தான் கரெக்டாகும்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் 1 வீக் வந்து வைப்பேன். அந்த 1 வீக் ரெடி ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மேல் நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை. ஃபீமேல் தான் பிரச்சனை கொடுக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபீமேல் மாத்திர மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி மாத்திரை வீடியோ இருந்துச்சுன்னா மறக்காமல் நான் சேனலில் போடுறேன், நீங்கள் வந்து பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கலனாலும் ஒரு லைக் மட்டும் போட்டு போயிருங்க. ஏன்னா நீங்கள் லைக் போட்டால் தான் அடுத்த 4 பேருக்கு போய் சேரும் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிங்க. யூஸ் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.